Unit 1, Basics of Computer, Part 2. இதில் fundamentals பார்க்க போறோம். First, types of computer. இந்த types of computerல further என்னென்ன divisions? Based on operation, based on size, based on processor. Then block diagram of a computer. Central processing unit, that is CPU. Working principle of computer. Types of computer. இந்த types of computer நிறைய இருக்கு. இப்போ நம்ம first பார்க்க போறது என்ன அப்படின்னா types of computer based on operation இல்லைனா construction. அதாவது அது பயன்படும் தன்மையை வச்சு அதை பிரிக்கலாம். ஸோ அதுல என்ன சொல்றோம்? அனலாக். அனலாக்ங்கிற கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணும்? இட் ஆப்பரேட்ஸ் பை மெஷரிங் வேரியிங் குவான்டிட்டிஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அதாவது மாறுபடும் தன்மை கொண்ட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அதெல்லாம் மெஷர் பண்றது தான் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தெர்மாமீட்டர், டெலிஃபோன் லைன்ஸ் இதையெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஜிட்டல். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்னா என்னன்னா தே ஆப்பரேட் பை கவுண்டிங். அதுக்கு எக்ஸாம்பிள் டிஜிட்டல் வாட்ச், கால்குலேட்டர் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஹைபிரிட். ஹைபிரிட்ங்கிறது என்ன? காம்பினேஷன் ஆஃப் போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ECG சிஸ்டம், சிமெண்ட் பிளான்ட், ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, இப்ப கீழே உள்ள பிக்சர்ல நீங்க பாருங்க. டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை காமிச்சிருக்கு. ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு அப்படின்னா வாட் ஆர் தி கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பேஸ்ட் ஆன் ஆபரேஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கலாம். இல்லைன்னா டிஃபரன்ஷியேட் அனலாக் அண்ட் டிஜிட்டல்னு சொல்லலாம். அதை நம்ம இப்ப அடுத்த இதுல பார்க்க தான் போறோம். டிஃபரன்ஷியேட் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் அனலாக் அண்ட் டிஜிட்டல். அனலாக் கம்ப்யூட்டரா இருந்தால் they operate by measuring varying quantities of voltage. இதே டிஜிட்டலா இருந்தா they operate by counting. Then analog computersங்கிறது less accuracy-ஆ தான் இருக்கும். அவ்வளோ அக்யூரேட்டா இருக்காது. ஆனா டிஜிட்டல் more accuracy. Then analogனுடைய யூசேஜ் பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் இருக்கும். limited applications. ஆனா டிஜிட்டல் vast applications. அதே மாதிரி அனலாகுக்கு லிமிட்டட் மெமரி தான். ஆனா டிஜிட்டலுக்கு வாஸ்ட் மெமரி. தென் அனலாக் கம்ப்யூட்டர் மூலமா ஒர்க் பண்ணினா அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஃபிக்கல் ஃபார்ம். ஒரு வேவ் ஃபார்ம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ரைஸ் ஆகும் குறையும் அந்த மாதிரி வர கிராஃபிக்கல் ஃபார்ம். வேறஸ் டிஜிட்டல்ல அப்படி காமிக்க மாட்டோம். தே ரிசல்ட் இன் டிஸ்கிரீட். அப்படி தனித்தனியா அந்த வேல்யூவை கொடுக்குற மாதிரி இருக்கும். Then analog computersலாம் alpha numeric information-ஐ process பண்ண முடியாது. ஆனா digital computers மூலமா alpha numeric information, that is alphabets and numerical values அதை வச்சு process பண்ண முடியும். So what are the differences-னா நம்ம இந்த டேபிளை யூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை எழுத முடியும். Types of computers based on size. அதுல first micro, small computer in which CPU is contained on one single chip, a microprocessor, input-output devices, memory unit. So microprocessor, input-output devices, மெமரி யூனிட் இது எல்லாம் ஒரு சிங்கிள் சிப்புக்குள்ள அமைஞ்சு அது சிபியுக்குள்ள இருக்கும். இதுதான் மைக்ரோ கம்ப்யூட்டர். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்ரோ கம்ப்யூட்டர்.
Then Mini, introduced in 1960s. It has all the features of large size of computers but small in size. இது 1960ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இதுல பெரிய சைஸ் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை ஃபீச்சர்ஸும் இருக்கும். பட் இதனோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும். Mini computers. Mainframe. Nowadays, it is a kind of large computer that runs an entire corporation. ஒரு என்டையர் கார்பரேஷனையே ரன் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த மெயின் ஃப்ரேம் கான்ஸ்டிடியூட் ஆயிருக்கும். அதனோட அமைப்பு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். The mainframe computer. Next, super, fastest and most powerful, expensive and or employed for specialized applications. ஃபாஸ்டாகவும் இருக்கும், பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், விலையும் ஜாஸ்தியா இருக்கும். பட் இட் இஸ் எம்ப்ளாய்டு ஃபார் ஸ்பெஷலைஸ்டு அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஸ்பெஷலைசேஷனுக்காக இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சூப்பர் பவர் கம்ப்யூட்டரை தான் யூஸ் பண்ணும். இப்போ நம்ம பார்த்தது மைக்ரோ, மினி, மெயின் ஃப்ரேம், சூப்பர். இன்னும் சிலதை பார்ப்போம். கம்ப்யூட்டர்ஸ் பேஸ்ட் ஆன் சைஸ்ல நம்ம மைக்ரோ, மினி, மெயின் ஃப்ரேம், சூப்பர் பார்த்தோம். இப்ப பார்க்கறது டெஸ்க்டாப். எ பர்சனல் ஆர் மைக்ரோ மினி கம்ப்யூட்டர் சஃபிஷியன்ட் டு ஃபிட் ஆன் எ டெஸ்க். அதை தான் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமையே இருக்க போறது இல்லை. அப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஒர்க் ஸ்டேஷன். அது என்ன ஒர்க் ஸ்டேஷன்? எ டெர்மினல் or a desktop computer in a network. சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் மாதிரி வச்சு அதுலேருந்து தான் அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் கம்ப்யூட்டரை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி சொல்ற கம்ப்யூட்டருக்கு பேர் தான் ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பேர். ஆக்சுவலா தே சர்வ் அஸ் அ சர்வர்னு சொல்லலாம். அடுத்தது லேப்டாப். இதுவும் எல்லாருக்கும் தெரியும். சேம் ஆஸ் டெஸ்க்டாப் but has a thin display screen with attached keyboard and a touchpad used for navigation. So ஒரு தின்னா தான் இருக்கும் அதனோட டிஸ்பிளே. கீபோர்டும் அட்டாச்சா இருக்கும், தனியா இருக்காது. ஸோ டச் பேடுங்கிறத தான் மவுஸ் பேடு மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஃபார் நேவிகேஷன். அடுத்தது பாம் கம்ப்யூட்டர்ஸ். அது எப்படி இருக்கும்? A hand-sized computer which has no keyboard, but the screen serves both an input and output device, just like நம்மளோட மொபைல் மாதிரி. ஸோ நமக்கு மொபைலில் எப்படி QWERTY கீபோர்டு வருதோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஸ்டைலஸ் பென் மாதிரி ஒன்று இருக்கும். அது சைடில் அந்த கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்லாட், அதாவது க்ரூவ் மாதிரி இருக்கும், அதில் சொருகி வச்சுருப்போம். ஸோ அதை எடுத்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் சென்டரில் ஒரு பட்டன். ஸோ நாம் இப்போ டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை பார்த்துட்டோம். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எதுக்காக? அதனோட சைஸ் என்ன, ஸ்பீட் என்ன, மெமரி என்ன, கெப்பாசிட்டி என்ன, அதெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் சைஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த கம்ப்யூட்டர்னுடைய ஸ்பீட் என்ன, மெமரி, கெப்பாசிட்டி, அப்ளிகேஷன், அதை பார்க்க போறோம். மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், அதனோட ஸ்பீடு 100 கிப்ஸ். கிப்ஸ்னா என்ன? 1000 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் per செகண்ட். ஸோ 100 கிப்ஸ் அப்படின்னா 100,000 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் per செகண்ட். மெமரி 16 to 128 MB. கெப்பாசிட்டி 16 or 32 bits. ஸோ இந்த MB, பிட்ஸ் இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். அப்ளிகேஷன் பிசினஸுக்காக. அடுத்தது மினி.
500 kips. Memory 256 KB to 3 MB. Capacity 16 or 32 bits. Application எதுக்கு? Engineering. Mainframe 1 to 10 MIPS. MIPS னா என்ன? Millions instruction per second. Memory 1 MB to 16 MB. Capacity 32 or 64 bits. Application scientific research. Super 100 MIPS. Memory up to 64 MB. Capacity 64 or 92 bits. Applications space research. Desktop 1.5 to 2.5 gigahertz. So இதுவரைக்கும் பார்த்த கிப்ஸ் மிப்ஸ் இல்லாமல் டெஸ்க்டாப்லலாம் ஜிகாஹெர்ட்ஸ்ல தான் ஸ்பீடை மென்ஷன் பண்ணுவாங்க. மெமரி up to 16 GB. Capacity 64 bits. Application commercial purpose காகத்தான். Then laptop up to 1.5 gigahertz. Memory 4 GB. Capacity 64 bits. Application personal. இனிமே நம்ம types of computer based on processor பார்க்கலாம். இப்ப types of computer based on operation பார்த்தோம், based on size பார்த்தோம். இப்ப பார்க்க போறது types of computer based on processor. அந்த ப்ராசஸர்னுடைய ஸ்பீடை வச்சு கம்ப்யூட்டரை எப்படி பிரிக்கலாம்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது பர்சனல் கம்ப்யூட்டருக்கு தான் ஒத்து வரும். ஸோ அந்த பர்சனல் கம்ப்யூட்டரை எப்படி நம்ம பிரிக்க போறோம்? ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜியை வச்சு PCXT கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லலாம். அப்ப அதனோட ப்ராசஸர் என்னவா இருக்கும்? அதுல என்ன சிப்பை யூஸ் பண்ணுவான்? 8088ங்கிற சிப், அதுதான் ப்ராசஸரோடது. அதுல என்னென்னலாம் இருக்கும்? ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவ் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இருக்கும். அதை தவிர ரேம் எவ்வளோ இருக்கும்? 640 KB. அது எப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தது? யூஸ்ட் இன் 1980sல இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனோட யூசஸ் என்ன? யூஸ்ட் இன் பேங்க்ஸ், ஆபீசஸ், ஹோம்ஸ், பிசினஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். அடுத்தது அதே பர்சனல் கம்ப்யூட்டரை அட்வான்ஸ் டெக்னாலஜியா அடுத்தாப்புல சொன்னாங்க. ஸோ PCAT. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிங்கிறது ஹையர் வெர்ஷன் ஆஃப் PCXTன்னு சொல்லலாம். அட்வான்ஸ் டெக்னாலஜி சூப்பர் சீட்ஸ் PC எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி. ஓகே, இதுல என்னென்ன ப்ராசஸர் இருக்கும்? இட் இஸ் சுப்பீரியர் டு PCXT. இட் இஸ் ரிலீஸ்ட் இன் 1984. அது 80ல, இது 84ல. ஸோ இதனோட ப்ராசஸர் என்னென்ன? 8286, 386 and 8486. அதனால தான் 286, 386, 486 மாடல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதுலயே பென்டியம்ங்கிற ப்ராசஸரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுலயும் ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவ் இருக்கு, தென் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இருக்கு, ரேம் 640 KB இருக்கு. அடுத்தது இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணினோம்? யூஸ்ட் இன் பேங்க்ஸ், ஆபீசஸ், ஹோம்ஸ், பிசினஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, அடுத்தது என்ன? பென்டியம் ப்ராசஸர்ஸ். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பர்சனல் கம்ப்யூட்டர்ல உள்ள யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸர் என்னவா இருக்குங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதுல பென்டியம் ப்ராசஸர்னா என்னங்கிறத பார்ப்போம். இது என்ன? 32 and 64 bit based CPU chips. அதுல இன்டெல்ல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிப்ஸ் பேஸ்ட், அதாவது 32-64 பிட் தான் டேட்டாவை அது டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் இந்த பென்டியம் ப்ராசஸர்ஸ். அண்ட் பென்டியம் were the most widely used CPUs. And now it superseded by core processors. எப்படி எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜியை அட்வான்ஸ் டெக்னாலஜி சூப்பர் சீட் பண்ணிச்சோ, அதே மாதிரி அதுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய இந்த பென்டியம் ப்ராசஸரை இப்ப கோர் ப்ராசஸர்ஸ் சூப்பர் சீட் பண்ணியாச்சு. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்.
See, இப்ப பார்த்தோம் ப்ராசஸரை சிபியூல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. So what is that CPU? Central Processing Unit. What is CPU and what are the units of CPU? அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். CPU is the Central Processing Unit. It is the heart of the computer. So ஒரு கம்ப்யூட்டருக்கு CPU ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுக்குள்ள இருக்கிற யூனிட்ஸ் என்ன, அதனுடைய பாகங்கள்னு சொல்லலாம். அது என்ன? அப்ப ஒரு சிபியுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? இப்ப இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். as such இத நம்ம சிபியுன்னே சொல்லி பழகி இருக்கோம். ஆக்சுவலா சொல்ல போனா இட் இஸ் a tower. அதுக்குள்ள சிபியு, மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்கு. பட் ஜெனரலி நாம என்ன சொல்லுவோம்னா இத சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் உள்ள இருக்கு அப்படிங்கறதுனால இத சிபியுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அப்ப யூனிட்ஸ் பிரசன்ட் இன் சிபியு, மெமரி யூனிட் இருக்கு, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்கு, கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. இது மூணும் சேர்ந்துதான் சிபியு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வாட் ஆர் த பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கும்போது அதுல 5 இருக்கு. என்னென்ன? இன்புட் யூனிட், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அவுட்புட் யூனிட். இப்ப நம்ம சிபியூன்னு பார்க்கும்போது மெமரி யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் சொன்னோம். அது மூணு சேர்ந்தது சிபியு. அதோட இன்புட் யூனிட்டும் அவுட்புட் யூனிட்டும் சேர்ந்து கம்ப்யூட்டர்னுடைய யூனிட்ஸ் சொல்லுவோம். சோ நீங்க இப்ப பக்கத்துல இருக்கிற பிக்சரை பார்த்து அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது இத வச்சு ஒரு கம்ப்யூட்டர்னுடைய ஒர்க்கிங்கை நம்ம சொல்ல முடியும். சோ அத நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிளாக் டயக்ராம் ஆஃப் அ கம்ப்யூட்டர். See, உங்களுக்கு கொஸ்டின் வரும், draw the block diagram of a digital computer இல்லைனா architecture of computer அப்படின்னு கேட்கும்போது நாம இந்த டிராயிங்கை வரைஞ்சு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ மேல என்ன இருக்கு பாருங்க, ஆக்சிலரி மெமரி, அடுத்தது மெயின் மெமரி, அப்புறம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், தென் கண்ட்ரோல் யூனிட், இங்க லெஃப்ட்ல இன்புட் யூனிட், ரைட்ல அவுட்புட் யூனிட். அப்ப இந்த மெயின் மெமரி, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், இது மூணையும் சேர்ந்ததுதான் சிபியுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த சிபியுல இருக்கிற 3 யூனிட், தென் இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், இது 5 சேர்ந்ததுதான் நம்ம யூனிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம். சோ இதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னவா இருக்கும், எப்படி அது ஒர்க் பண்ணும்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்புட் யூனிட்ல இருந்து டேட்டா உள்ள வரும் பொழுது அது நேரா எங்க போய் சேரும்? மெமரி, அதாவது செகண்டரி மெமரின்னு சொல்ற ஹார்ட் டிஸ்க்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுதான் ஆக்சிலரி மெமரின்னு சொல்றது. சோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறது எல்லாமே டேட்டா ஃப்ளோன்னு சொல்லுவோம். இதே டாட்டட் லைன்ஸா இருக்கிறதுக்கு பேரு கண்ட்ரோல் ஃப்ளோ. அந்த இடத்துல டேட்டா எதுவும் ஃப்ளோ ஆகாது, வெறும் கண்ட்ரோல் தான் ஃப்ளோ ஆகும். இதுதான் பிளாக் டயக்ராம். சோ இத பத்தின ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷனை நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். See, working principle இப்ப பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பிளாக் டயக்ராம் பார்த்தாச்சு. அதுல இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டும் இண்டிவிஜுவலா என்னென்ன வேலையை அது செய்யறது அப்படிங்கறது தான் இப்ப பார்க்க போறோம். So first, input unit. The purpose of the input unit is to get data and instructions from the user and transmit them into computer memory. ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி அத கம்ப்யூட்டர் மெமரிக்கு டிரான்ஸ்மிட் பண்ற வேலை தான் இன்புட் யூனிட் உடையது. அடுத்தது மெமரி யூனிட். It stores data, instructions,
the intermediate and final results of a program. A program can be executed only when it is brought to main memory. அதாவது இன்புட் யூனிட்லேருந்து வந்த அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி, அதை தவிர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை தவிர அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் மூலமா வந்திருக்கக்கூடிய இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ற இடம் தான் மெமரி யூனிட். ஆனா ஒரு ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னா அந்த மெயின் மெமரியிலேருந்து தான் அதை நாம பண்ண முடியும். அடுத்தது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் மூலமாக என்ன பண்ணுவோம்? இட் டஸ் ஆல் த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ். அது எல்லாத்தையும் அது ஹேண்டில் பண்ணி கொடுக்கும். அடுத்தது கண்ட்ரோல் யூனிட். இந்த எல்லா யூனிட்டையும் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட். இதுல எப்பவுமே டேட்டா ஃப்ளோ கிடையாது, ஆனா கண்ட்ரோல் ஃப்ளோ உண்டு. சோ என்ன சொல்லலாம்? இட் இஸ் தி சூப்பர்வைசர் ஆஃப் ஆல் தி அதர் யூனிட்ஸ். It gives commands to transfer data from the input device to memory and from memory to ALU. Transfers the results from memory to the output device. Stores the program in memory. இது எல்லாமே கண்ட்ரோல் யூனிட்டினுடைய வேலை. அடுத்தது அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட் என்ன பண்ணும்? It is to get the output results from the memory and give it to the user in human readable form. So output results வாங்கி மெமரியிலேந்து வாங்கி அதை human readable form யூசருக்கு கொடுக்கிற வேலை தான் அவுட்புட் யூனிட்டோட வேலை. ஸோ இந்த 5 யூனிட்டும் கம்ப்யூட்டரை சேர்ந்தது. ஆனா சிபியூன்னு சொல்லும் பொழுது மெமரி யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் மட்டும் சொன்னால் போதும்.